ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா டெலிசியஸ் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்மளையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டல்கோனா காஃபி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த டல்கோனா காஃபியை நான் 3 விதமாக செஞ்சுருக்கிறேன். அதாவது நார்மல் டல்கோனா காஃபி, செகண்டு கோல்டு டல்கோனா காஃபி, மூணாவது கொக்கோ பவுட்ரு போட்டு டல்கோனா காஃபி செஞ்சுருக்கிறேன். வாங்க இப்போ இந்த டல்கோனா காஃபி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ டல்கோனா காஃபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் காஃபி பவுட்ரு போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற காஃபி பவுட்ரு தான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காஃபி பவுட்ரு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் காஃபி பவுட்ருக்கு நான் 2 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா ரொம்ப சூடான ஹாட் வாட்டரை நம்ம ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் விஸ்க் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த விஸ்கில் கூட நீங்கள் நல்லா அடிக்கலாம். கைவிடாமல் நல்லா அடிக்கணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் நல்லா அடிச்சிங்கன்னா நல்லா க்ரீம் மாதிரி வரும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பீட்டரில் பீட் பண்ணவும் க்ரீம் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ணும்போது நமக்கு கை வலி இல்லாமல் இருக்கும். நம்ம கையிலையே நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னம்னா கையெல்லாம் ரொம்ப வலி எடுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது பாருங்கள். க்ரீம் பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பதத்துக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட டல்கோனா காஃபி மிக்ஸ் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சூடான பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சூடான பாலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டல்கோனா காஃபி மிக்ஸை அதில் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமிங்காக இருக்குதுன்னு. பார்க்கும்போதே ரொம்ப யம்மியாக இருக்குது. வாவ், அவ்வளோதான், நம்மளோட டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு கண்ணாடி டம்ளரில் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் பால் ஊற்றிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸில் பால் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டல்கோனா காஃபி மிக்ஸை சேர்த்துடலாம். ரொம்ப க்ரீமிங்காக சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட டல்கோனா கோல்டு காஃபி தயாராகிடுச்சு. இப்போ கொக்கோ பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் போட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம கொக்கோ பவுட்ரு போட்டு டல்கோனா காஃபி செய்கிறதுக்காக இந்த மிக்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணுறேன் நான். நல்லா பீட் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ சுகரு கொக்கோ பவுடரெல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்தால் தான் க்ரீம் மாதிரி வரும். இப்போ க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துடணும். இப்போ சூடான பாலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொக்கோ பவுடர் டல்கோனா மிக்ஸை அதில் போட்டுடலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரீம் கெட்டியாக வரும்.
அவ்வளோதான், நம்மளோட கொக்கோ பவுடர் டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட 3 விதமான டல்கோனா காஃபியும் தயாராகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நார்மல் டல்கோனா காஃபியும் கொக்கோ பவுடர் டல்கோனா காஃபியும். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து கோல்டு டல்கோனா காஃபி. ஒரே மாதிரி காஃபி செஞ்சு குடிக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டல்கோனா காஃபி செஞ்சு குடிச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம எல்லோரும் சேஃபாக இருப்போம். மறக்காமல் இறைவனிடம் நம்ம வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். பை பாய்.